வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலத்தில் சம்பளம் எவ்வளவு வந்தாலும் மாதம் முடியும் போது ஒரு கேள்வி நமக்கு எல்லோருக்கும் வரும். எங்கு போச்சு இந்த பணம்? இதற்கான ஒரு சரியான பதில் என்னவென்றால் சரியான திட்டமிடல் இல்லை என்பதுதான் காரணம். அப்படி என்ன, எப்படிப்பட்ட திட்டமிடல் வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவதாக, ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் அமைத்துக் கொள்ளுங்கள். எதை செலவு செய்கிறோம், எங்கு வீணாகிறது என்பதை புரிந்து கொண்டால் சேமிப்பு தானாக ஆரம்பமாகும். இரண்டாவதாக, சம்பளம் வந்தவுடன் குறைந்தபட்சம் 20% முதல் 30% பணத்தை சேமிப்புக்காக பிரித்து வையுங்கள். மிச்சமிருந்தால் சேமிக்கலாம் என்று நினைப்பதை விட முதலில் சேமிப்பு பிறகு செலவு என்ற பழக்கத்தை பெற வேண்டும். மூன்றாவதாக, நாம் வாங்க போகும் பொருள் தேவைதானா அல்லது ஆசையா என்று ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். ஆசை என்றால் அதை ஒரு நாள் தள்ளி பாருங்கள். பெரும்பாலும் நாம் அதை வாங்கவே மாட்டோம். நான்காவதாக, தினசரி சிறு சிறு செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். காஃபி, ஜங்க் ஃபுட், ஆன்லைன் ஷாப்பிங் இவை தினம் சிறியதாக தோன்றினாலும் மாதம் பெரிய செலவாகிவிடும். ஐந்தாவதாக, அதிக வட்டி கொடுக்கும் கடன்களை விரைவாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். கடன் குறைவான வாழ்க்கை, அளவில்லாத சேமிப்பு. ஆறாவதாக, தானாக பணம் பிடிக்கப்படும் ஆர்டி, எஃப்டி திட்டங்களில் சேர்ந்து விடுங்கள். நாம் மறந்தாலும் சேமிப்பு மறக்காது. சிறிய தொகை கூட மாதங்கள் சில பெரிய பணமாக ஆகும். ஏழாவதாக, மருத்துவ செலவு, திடீர் பழுது, வேலை இழப்பு எதுவானாலும் இது உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். ஆனால் 3 முதல் 6 மாத சம்பள அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் சேமிப்பது ஒரு நாளில் நடக்காது, ஆனால் ஒரு பழக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மாதத்திலேயே அது ஒரு உணர்வாக மாறும். 6 மாதத்தில் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பணம் சம்பாதிக்க 7 எளிய வழிமுறைகளை பார்த்தோம். இதை நம் வாழ்வில் அன்றாடம் கடைபிடித்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்கள். சிறுக சிறுக சேமித்தால்தான் நம் வாழ்வு வளம் பெறும். நன்றி, வணக்கம்.